already finished when Mary arrived. A prophecy fulfilled, the resurrection of a king. Wake up! They couldn't find him. His garments were all that remained, the only evidence of a grave defeated. Wake up, wake up, wake up! He is risen. அன்பார்ந்த லூர்து டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மகிமையின் மகிழ்ச்சியின் விழாவாகிய இன்று ஆண்டவர் வெற்றி வீரராய் பாடுகளின் வழியாக, மரணத்தின் வழியாக சாவை வென்று, சாவை உன் கொடுக்கு எங்கே என்று கேட்ட நாள் இன்று. இந்த நாளில் நான் பெருமகிழ்வு அடைவோம், பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இத்தகைய ஒரு விசுவாசத்திலே நாம் வளர்ச்சி பெறுவதை நினைத்து பார்த்து நாம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் இயேசு பாடுபட்ட பொழுது, மரணித்த பொழுது, அடக்க செய்யப்பட்ட பொழுது பயந்திருந்த அந்த சீடர்கள் இயேசுவின் உயிர்ப்பை நேராக கண்டும் மற்றும் இயேசுவின் ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுதும், தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் வீறு கொண்டு எழுகிறார்கள். வீறு கொண்டு எழுந்த அந்த ஒரு நிகழ்ச்சியே இயேசுவின் உயிர்ப்புக்கு ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. எனவே அவர்கள் எந்த பயமும் இல்லாமல் தைரியத்தோடு, புனித பேதுரு, பயந்த பேதுரு இப்பொழுது தைரியத்தோடும் வீரத்தோடும் மக்களுக்கு முன்னாலே பேசுகிறார். மூப்பொருளுக்கு முன்னாலே அவர்களை எதிர்த்து கூறுகிறார், நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்று கூறுகிறார். இத்தகைய ஆற்றலும் இத்தகைய வீரமும் அவர்களுக்கு ஏற்பட்டது எப்படி என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, இயேசுவின் உயிர்ப்பிலே தான் அந்த ஆற்றல் அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி அவர்களை ஆட்கொள்வதிலே தான் அந்த ஆற்றல் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்த கட்டமாக நான் பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய வார்த்தையை நம்பி கண்ணால் காண்பதை விட விசுவசிப்பது மேல் என்று அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பல மறைசாட்சிகள், இயேசு உயிர்த்தார், தானும் இயேசுவுக்காக, இயேசுவின் கொள்கைகளுக்காக, இயேசுவின் மறைபொருளுக்காக தான் மரணிக்கின்ற பொழுது தானும் உயிர்ப்பிக்கப்படுவேன் என்னத நம்பிக்கையில் அவர்கள் வீர முழக்கத்தோடு இறைவனுக்கு கீதங்கள் பாடி, இறைவனுக்கு புகழ்ச்சி பாடி அந்த கொலைகளத்திற்கு சென்றது மிகப்பெரிய சான்றாக அமைகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அதை தொடர்ந்து கிறிஸ்துவின் உயிர்ப்பிலே தான் நமது மீட்பு உண்டு. கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நான் போதிப்பது, நான் விசுவசிப்பதெல்லாம் வீண் என்று சொன்ன பவுலடிகளுடைய வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். எனவே இந்த உயிர்ப்பானது, இயேசுவின் உயிர்ப்பானது நமக்கு ஒரு புதிய வேகத்தை தருகிறது. இறைவனுக்காக சாட்சியாக வாழவும், அவர் காட்டிய அன்பு வழியில் இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார் ஆண்டவரே இல்லை மன்னியும் என்று சொன்ன அந்த மன்னிப்பின் வழியில் முழுமையாக அன்பு காட்டுகின்ற வழியில் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த விழா நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த விழாவின் சிறப்புகளை நாம் உணர்ந்து இந்த விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடுவோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நமது லூர்து டிவி நேயர்களுக்கு நான் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் ஈஸ்டர் வணக்கத்தையும் கூறி நான் முடிக்கின்றேன். நன்றி.